கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள 2024 ஐபிஎல் போட்டி துபாயில் நடக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. துபாயில் ஐபிஎல் போட்டி நடக்க வாய்ப்பு இருக்கா? சிஎஸ்கே அணியில் இருந்து பதிரானா சிவம்துபே விலகி இருக்காங்க. எதனால விலகி இருக்காங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மேலும் பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி உங்களுடைய ஃபேவரட் ஐபிஎல் டீம் எது, உங்களுடைய ஃபேவரட் ஐபிஎல் பிளேயர் யார் அப்படிங்கிற உங்கள் கருத்தை இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2024 உமன்ஸ் ஐபிஎல் மேட்ச் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. ஆர்சிபி அணி மும்பை அணியை வீழ்த்தி ஃபைனலுக்கு போயிருக்காங்க. நாளைக்கு உமன்ஸ் ஐபிஎல் மேட்ச் ஃபைனலில் ஆர்சிபியும் டெல்லியும் மோதுறாங்க. இந்த ரெண்டு அணியில் யார் ஜெயிச்சாலும் ஐபிஎல் வரலாற்றில் முதல்ல கோப்பையை வெற்றி பெறுற அணி அப்படிங்கிற ஒரு சாதனையை படைப்பாங்க. ரசூல் சுனில் நரேன் கேகேஆர் அணியில கெத்தா இணைஞ்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சூப்பரான ஃபார்ம்ல இருக்காங்க. கேகேஆர் அணியும் தரமான ஸ்குவாடை வச்சிருக்காங்க. கேகேஆர் அணியை சேர்ந்த கேப்டன் சையத் சகீர் இன்ஜுரியில் அவதிப்பட்டு இருந்தாலும் அவர் கேகேஆர் அணியுடைய கேம்ப்ல தற்போது இணைஞ்சிருக்கிறதும் அவர் ஐபிஎல் முதல் போட்டியை விளையாடுவார்னு தகவல் வெளியாயிருக்கு. 2024 ஐபிஎல் போட்டிக்காக அனைத்து அணியும் அனைத்து வீரர்களும் தயாராகிட்டு இருந்தாலும் இன்னும் விராட் கோலி ஆர்ஜிபி அணி கேம்ப்ல இணையல. நமக்கு கிடைச்ச தகவல் படி மார்ச் 17ஆம் தேதி விராட் கோலி ஆர்ஜிபி அணியோடைய பயிற்சி கேம்ப்ல இணைய போறதா அதிகாரப்பூர்வ தகவலே வெளியாயிருக்கு. 2024 ஐபிஎல் மேட்ச் இந்தியாவில் கோலாகலமா தொடங்கி நடக்க போகுது. ஆனா இந்தியால எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருக்கிறதுனால 2024 ஐபிஎல் இறுதி பாதி மேட்ச் யுஏஇல நடக்க வாய்ப்பு இருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. இன்னைக்கு ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து மே 13ஆம் தேதி வரையும் எலெக்ஷன் நடக்கும்னு எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டிருக்காங்க. ஜூலை 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த நேரங்களில் இந்தியாவில் ஐபிஎல் போட்டி நடத்த அரசாங்கம் அனுமதி தர மாட்டாங்க. இதனால யுஏஇல ஐபிஎல்லுடைய பாதி போட்டி நடக்க வாய்ப்பு இருக்கிறதா பரபரப்பு தகவல் இன்னைக்கு வெளியானுச்சு. இது குறித்து ஐபிஎல் சேர்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2024 ஐபிஎல் போட்டியை வெளிநாட்டில் நடத்துகிற ஐடியாவில் நாங்கள் இல்லை. 2024 ஐபிஎல் மேட்சை இந்தியாவில் தான் நடத்த போகிறோம். என்னதான் இந்தியாவில் எலெக்ஷன் நடந்தாலும் அரசாங்கத்தோடைய அனுமதியோட ஒரு சில கட்டுப்பாட்டோட 2024 ஐபிஎல் போட்டியை இந்தியாவில் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். நமக்கு கிடைச்ச தகவல் படி எலெக்ஷன் நடக்கிற நாட்களில் மட்டும் ஐபிஎல் போட்டியை நடத்தாம பிற நாட்கள்ல ஐபிஎல் போட்டியை நடத்துற ஐடியாவில் இருக்கிறதும் கூடிய சீக்கிரமா 2வது கட்ட ஷெட்யூல ஐபிஎல் நிர்வாகம் வெளியிட போறதா தகவல் வெளியாயிருக்கு. சென்னையில் நடக்க போற முதல் ஐபிஎல் போட்டியை சிறப்பிக்கிற வகையில ஏஆர் ரஹ்மான் கலந்துக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் 2024 முதல் போட்டிக்கான டிக்கெட் அப்டேட்டை சிஎஸ்கே நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க. நாளைக்கு காலை 9:30 மணிக்கு பேடிஎம் அப்ளிகேஷன்ல அனைத்து டிக்கெட்டையும் பெற்றுக்கொள்ளலாம். 18,000 டிக்கெட்டை பேடிஎம்ல தான் வெளியிட போகிறோம். நேரடி டிக்கெட் விற்பனை இந்த வாட்டி கிடையாதுன்னு சிஎஸ்கே நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கே வெளியிட்ட டிக்கெட் விற்பனை விலையின்படி டிசிஇ லோயர் பர்த்தில் டிக்கெட் வாங்கணும்னா 1,700 ரூபாயும், ஐஜேகே அப்பர் ஸ்டாண்டில் டிக்கெட் வாங்கணும்னா 4,000 ரூபாயும், ஐஜேகே லோயர் ஸ்டாண்டில் டிக்கெட் வாங்கணும்னா 4,500 ரூபாயும், டிசிஇ அப்பர் பர்த்தில் டிக்கெட் வாங்கணும்னா 4,000 ரூபாயும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் விலை 7,500 ரூபான்னு சிஎஸ்கே நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிக்கெட் அனைத்தையுமே ஆன்லைனில் மட்டும்தான் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே அணி தற்போது தீவிர பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. சிஎஸ்கே அணியை சேர்ந்த மொயின் அலி, ஜடேஜா, ரஹானே இன்னைக்கு அமீர் அவர்களும் சிஎஸ்கே அணி கேம்பில் இணைஞ்சிருக்காங்க. மேலும் நியூசிலாந்து வீரர்கள் இன்று இரவு சிஎஸ்கே அணியுடைய கேம்பில் இணைய போகிறாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் பதிரானாக்கு காலில் ஏற்பட்ட இன்ஜுரியுடைய தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அவர் முதல் ஒரு சில போட்டிகளில் விளையாடாமல் போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அவருக்கு 4 வாரம் ரெஸ்ட் தேவைப்படுதான். இதனால சிஎஸ்கே அடுத்து விளையாட போகிற 4-5 தொடக்க போட்டிகளில் பதிரானா விளையாடாமல் போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் பதிரானாவுடைய காயத்தோடைய தன்மை பெருசாக இருந்தால் அவர் ஐபிஎல் போட்டியிலிருந்து விலகக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. சிஎஸ்கே அணி ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல, அதுவும் வெளிநாடு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல பதிரானாவை நம்பி தான் இருக்கு. அவருக்கு பேக்கப் வீரரா முஸ்டபிசுர் ரஹ்மான் தான் இருக்கார். அவரும் தற்போது ஃபார்ம் அவுட்ல இன்ஜுரியில் அவதிப்பட்டு இருக்கார். இதனால இது சிஎஸ்கே அணிக்கு பின்னடைவா பார்க்கப்படுது. இதே போல சிஎஸ்கே அணியை சேர்ந்த அதிரடி ஆல்ரவுண்டர் சிவம்துபேவும் தற்போது இன்ஜுரியால அவதிப்பட்டு இருக்கார். முதுகுல ஏற்பட்ட இன்ஜுரி காரணமா அவர் தற்போது சிகிச்சை எடுத்துட்டு இருக்கார். இவரும் சிஎஸ்கே அணி விளையாடுற முதல் 2-3 போட்டி விளையாடாம போக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதுலயும் பெங்களூருக்கு எதிரான முதல் மேட்ச்ல இவர் பிளேயிங் லெவலில் விளையாட மாட்டார் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இது சிஎஸ்கே அணிக்கு பின்னடைவா பார்க்கப்படுது. இவருக்கு பதில பேக்கப் வீரரா சமீர் ரிஜ்வான் இருக்கார். ஆனா சமீர் ரிஜ்வான் இளம் வீரர். சிவம்துபே
ஏற்கனவே 2 சீசனாக அதிரடியாக விளையாண்டு ஒரு வேற லெவல் ஃபார்மில் இருக்கார். ஸோ அவர் இல்லாமல் ஆர்சிபிக்கு எதிராக மற்றும் முதல் 3 மேட்ச்சில் சிஎஸ்கே அணி விளையாடுறது சிஎஸ்கே அணிக்கு பின்னாடியாக தான் பார்க்கப்படுது. ஸோ சிஎஸ்கே அணியை சேர்ந்த சிவம் துபே 14 இன்ஜுரியால் அவதிப்பட்டு முதல் ஒரு சில போட்டிகளை மிஸ் பண்ண போகிறாங்க. இது சிஎஸ்கே அணிக்கு பின்னாடியாக இருக்குமா? 2024 ஐபிஎல் போட்டியை எலெக்ஷன் காரணமாக துபாயில் வச்சா நல்லா இருக்குமா, இல்லை இந்தியாவில் தான் 2024 ஐபிஎல் போட்டியை நடத்தணுமா அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.